என்ன படம்னா ஆர்மி ஆஃப் தீவ்ஸ். ஆர்மி ஆஃப் தீவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருந்தது. ரொம்ப ஆஹா ஓஹோன்லாம் கிடையாது படம். மைல்டான ஒரு படம். நல்ல ஒரு திருடன், ஒரு நல்ல ஒரு திறமையான திருடன், ஒரு டிஃப்ரெண்ட்டான திறமை. அதை பேஸ் பண்ணி அந்த படத்தை கொண்டு போயிட்டு அப்படியே முடிச்சிருப்பாங்க. நல்லா இருந்தது. ஏன் நம்ம இங்கிலீஷ் படத்தை தமிழே இல்லாமல் ஓன் லாங்குவேஜ்லேயே இங்கிலீஷ்லேயே பார்க்கறதுக்கு சம் படங்கள் தான் பார்க்க முடியும். ஏன்னா அந்த நம்ம ஆரம்பத்துலேயே அந்த படம் நம்மளை இழுத்தா மட்டும்தான் அந்த படத்தை நம்ம அப்படி ஃபுல்லாக பார்க்க முடியும். வாட் எவர் த லாங்குவேஜஸ் இட்ஸ் நாட் அ பேரியராக இருக்கும். அப்போ தான் அதனால் அது நல்லா தான். அண்ட் ஈவன் பீக்கி பிளைண்டர்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்தேன், ஃபுல்லாக பார்த்தேன். சூப்பர். அவங்க யாருக்காகவுமே எடுக்கல அந்த வெப்சீரிஸை. அவங்க வாட் வாஸ் ஹேப்பன்ட் அட் தட் டைம், அவ்வளோதான். அதை காமிச்சிட்டாங்க அந்த வெப்சீரிஸில். ஈவன் அந்த வெப்சீரிஸோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அதில் நீங்கள் கேட்குற சவுண்ட்ஸ் எல்லாமே ரியலிஸ்டிக் சவுண்டாகவே இருக்கும். இப்போது அப்படி பண்ணால் இப்போ ஒரு சவுண்டு கேட்டுதா, அந்த சவுண்டு அந்த இடத்துல அவரே தான் அந்த சவுண்டை பண்ணியிருப்பார். இந்த ஹியூமனே தான் பண்ணியிருப்பார். இட்ஸ் நாட் அ இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட் அந்த மாதிரி. ஈவன் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது சரௌண்டிங் சவுண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த டிவி இன்கேஸ் ஏதாவது ஆஃப் ஆகிற சவுண்டாக இருக்கட்டும், லைட் சவுண்ட்ஸாக இருக்கட்டும், ஈவன் சின்ன சின்ன சவுண்ட் நோட்ஸை கூட அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பீக்கி பிளைண்டர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எத்தனை பேர் உங்ககிட்ட இதை சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது. சவுண்ட்ஸ் வைஸ் ஒன் ஆஃப் தி ஆஸ்கர் லெவல் வெப் சீரிஸ் பீக்கி பிளைண்டர்ஸ். ஆனால் ரொம்ப ஒரு பொறுமை வேணும். பொறுமையாக தான் பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு 2 எபிசோட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நல்ல ஒரு வெப் சீரிஸ். நல்லாயிருக்கும், பார்க்கலாம். நான் ஒரு சின்ன ஒரு யூடியூப் ஷார்ட்ஸை பார்த்துட்டு தான் அந்த வெப் சீரிஸ்குள்ளே போனேன். டேரெக்டாக நான் போய் பார்க்கல. அதை ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸை பார்த்துட்டு தான் அந்த வெப் சீரிஸ்குள்ளேயே போயிட்டு, இது என்ன இவனுங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படி சொல்லி போய் பார்க்கும்போது தான் ஓகே அப்படி சொல்லி தோணிச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸ் தான் அது. பார்க்கலாம் நீங்கள். அண்ட் அதை நீங்கள் தனியாக தான் பார்த்தாகணும். ஸோ வெப் சீரிஸ். ஸோ தனியாக பாருங்கள், ஃபோனில் பாருங்கள், டிவியில் பார்க்க முடியாது, எல்லாரோட இருக்கும்போது பார்க்க முடியாது. அண்ட் வேறு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டேன். ஒரு 5 days எடுத்துக்கிச்சு நினைக்கிறேன் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்து முடிக்கிறதுக்கு. சூப்பர் வெப் சீரிஸ். அதே மாதிரி மோர் லைக் தீஸில் இருக்குதான்னு பார்த்தா அந்த மாதிரி அந்த அளவுக்கு இன்னும் கிடைக்கல எனக்கு நெட்ஃப்ளிக்ஸில். அப்படி இருந்துச்சுன்னா, நல்ல வெப் சீரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன், நீங்களும் பார்க்கலாம். ஓகே. வேறு அநீதின்னு ஒரு படம், அர்ஜுன் தாஸ் நடிச்சிருந்தார். வாய்ஸ் அந்த மாதிரி ஒரு வாய்ஸில் பேசுவார்ல, அவர் தான் நடிச்சிருந்தார் இந்த படத்தில். சூப்பராக இருந்தது, நல்லா நடிச்சிருக்காரு. படம் நல்ல படம் தான். நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க படத்தில். சொல்கிறத தாண்டி படம் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுச்சு ரெண்டு வரைக்குமே. அநீதி படம் பேர். அமேசானில் இருக்குது, அமேசான் ப்ரைமில் இருக்குது, பாருங்கள். இன்கேஸ் உங்களால் பார்க்க முடியலன்னா நான் ஐடி தரேன், என் ஐடியை யூஸ் பண்ணி பாருங்கள். என் ஐடியை நான் மட்டும்தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டாவதாக நீங்களும் யூஸ் பண்ணலாம். வீட்டில் ஒரு 2 பேர் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் நீங்களும் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்டு ஹாட்ஸ்டாரில் இன்றைக்கி எதுவுமே பார்க்கல. வேறு என்ன பார்த்துருந்தேன், இவ்வளோ தான் இன்றைக்கி பார்த்துருந்தது. வீட்டில் தான், வேறு எங்கேயும் போல். கரண்ட் போயிடுச்சு நடுவில், கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தேன். வெளியேனா வீட்டை வெளியே ஃப்ளாட்டை அப்படி சுற்றிட்டு வந்தேன். இப்போ கூட வேர்க்குது. ஏசி இருக்குது, வி ஹாவ் அன் ஏசி. ஆனால் நான் ஏசி ஏன் போடலன்னு எனக்கே தெரியல. அடுத்த வீடியோவில் நம்ம ஏசி போட்டு நம்ம பேசலாம், உங்களுக்கும் கொஞ்சம் காற்று வரும். வேறு நைட்டு சாப்பிடணும், சாப்பாடு மத்தியானம் சாப்பிட்டாச்சு. நீங்கள் நிறைய பேர் மத்தியானம் சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். ஏன் சாப்பிடல கமெண்ட்டில் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிடாதது எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியும் நீங்கள் சாப்பிடலன்னு. அது ஏன்னு எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இனிமேல் இப்படி பண்ணாதீங்க.
சம்டைம்ஸ் இந்த ஷர்ட்டை பார்க்கும்போது டக்குன்னு ஒரு ஒரு ஜொமேட்டோ ஆட் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஜொமேட்டோ டிஷர்ட் மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரியலாம். அதே மாதிரி ஒரு ராக்கெட் ஆடை பார்த்துட்டு நீங்கள் என்னை பார்க்கும்போது ஒரு ஆஸ்ட்ரோனட் ஃபீல் உங்களுக்கு வரலாம். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் பெர்செப்ஷன், நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். அதுக்கு நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. யூ வாண்ட் டு திங்க் அபவுட் தட். ஓகே, இந்த டிவி சும்மா தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. டிவி வந்து நான் ஏதாவது இப்படி உங்ககிட்ட பேசும்போது அது டிவி வந்து நான் ஒரு லாக் ஸ்க்ரீன் மாதிரி சம்திங்கில் அதுவே போயிடுது. ஸோ அதுவும் நல்லா இருக்குது, பேக்ரவுண்டில் அப்படியே வந்துகிட்டே இருக்குது சம்திங். ஏதாவது வேறு என்னடா இது? ஸோ நம்ம ட்ரீம்ஸை பற்றி நம்ம டெய்லியுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்டான ட்ரீம்ஸ் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அண்ட் அதோட மீனிங் கண்டுபிடிச்சிங்களா, அண்ட் கண்டுபிடிக்க முடியாத மீனிங்ஸ் இருக்குதுன்னா அந்த ட்ரீம் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து அதோட மீனிங்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம். அண்டு ஒர்க் டென்ஷன்ஸ், ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் கமெண்ட்டில் வாங்க, பேசலாம். டென்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே அந்த எப்படி சொல்கிறது, ஒன்றுமே இல்லை, அப்படி ஆகிட்டு போயிடலாம். அண்ட் நல்லா டேக் குட் ஃபுட், ஈட் வெல், டூ எக்ஸசைஸ் டெய்லி. இதெல்லாம் நான் பண்ணலை, அண்ட் நீங்கள் அட்லீஸ்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் நானும் பண்ண ட்ரை பண்ணுவேன். நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கும் ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். அதை நினச்சி நானும் டெய்லியும் ஒரு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிப்பேன். டெய்லி ஒரு 1/2 an hour எக்ஸசைஸ் இஸ் மோர் எனஃப். போதும், 1/2 an hour எக்ஸசைஸ் போதும். ஒரு 1/2 an hour வந்து ஒரு வாக்கிங் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது நியர்பை பார்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் போய்ட்டு வாக்கிங் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ட்ரிங்க் மோர் வாட்டர், தண்ணி நிறையா குடிங்க டெய்லியுமே. அது ரொம்ப நல்லது. பாடி வந்து ஸ்கின்னை வந்து ஏதோ என் ஸ்கின் மாதிரி உங்கள் ஸ்கின்னை க்ளோவாக்கும். நல்லா தாடி நிறையா வளரும் தண்ணி நிறையா குடிச்சிங்கன்னா. ஸோ இட்ஸ் அ ஃபேக்ட்டு. தாடி கம்மியாக இருந்துச்சுன்னா ஸோ ட்ரிங்க் மோர் வாட்டர் அந்த மாதிரி இருக்குது, அதையும் மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் வேறு என்ன, ஸோ ஃபீல் ஃப்ரீ. சண்டே இன்னையோட முடியலை, சண்டே வந்துகிட்டே தான் இருக்கும். மண்டே இஸ் அ நார்மல் டே, எவ்ரிடே இஸ் அ நார்மல் டே அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக தான் இருக்கும், மனசுக்கும் அவுட் சைடில் என்விரான்மெண்ட்லையும் எல்லாத்துக்குமே. உங்களுக்கு வந்து நான் நாளைக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டுறேன், நீங்கள் அதை மறக்கவே மாட்டீங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு மேஜிக்கை நீங்கள் பார்த்துருக்கவும் மாட்டீங்க. அதை நீங்கள் நிறைய இடத்துல ட்ரை பண்ணலாம். எங்கெங்கே அப்ளிகபிள் ஆகணும் அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நாளைக்கு அந்த மேஜிக்கோடு உங்களை நான் வந்து பார்க்குறேன். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு உங்களுக்கு ஏதாவது கதை சொல்லணுன்னா நாளைக்கு ஒரு நல்ல கதையாக எடுத்துகிட்டு வரேன். நல்ல ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியாக இருக்கட்டும், ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியை நம்ம ஃபாலோ பண்ணலாம். கொஞ்சம் நல்ல யாருக்குமே தெரியாத ஒரு விஷயங்களை நான் சொல்கிறேன். அண்ட் கமெண்ட்லேயும் நிறைய பேர் ஸ்டோரிஸ்லாம் எழுதுவீங்க, பார்த்துருக்கேன் நிறைய வீடியோஸில். கமெண்ட்டில் அப்படி பெரிய ஸ்டோரியே இருக்கும். லைக்குக்காக பண்ணுறவங்க கிடையாது, அவங்களுக்கு பிடிச்சிச்சினால அவங்க அந்த ஸ்டோரி சொல்லுவாங்க கமெண்ட்லேயே. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஸ்டோரி சொல்லலாம். ஓகே, நிறைய பேருக்கும் தெரியும், பார்ப்பாங்க. ஒரு தெரியாத விஷயத்த நிறைய பேருக்கு சொல்கிறதே வந்து ஒரு பெரிய புண்ணியம் அப்படி சொல்லலாமே. உண்மையாகவே அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் அது ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பார்க் ஆகி லைஃப் டேர்னிங் மொமெண்ட்டாக ஆகும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ வந்து 19 minutes 35 seconds போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஒன்றும் இல்லை, நாளைக்கு பார்க்கலாம். இதே டைமுக்கு வர முடியும், அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா லைவாக வர முடியாது. 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் லைவாக வர முடியும். ஒன்று 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வரலை. அதுக்குள்ளே எப்படி 1 million வியூஸ் 500 lakhs வியூஸ் அதெல்லாம் போச்சுன்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் போயிடுச்சு, நம்புகிறேன்.
வரலனாலும் கவலை கிடையாது. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம் நண்பர்களே. டேக் கேர், பாய் அண்ட் குட் நைட்.